இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால நைட்டு ஒரு டயத்தில், அதாவது 8 to 9 இருக்கும் இல்லைங்களா, அந்த டயத்தில் தான் நான் இன்றைக்கி முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு பண்ணியிருந்தேன். நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். வேண்டுதல் வச்சு இப்போ வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சிருக்கேன். போன வாரத்தில் இருந்து கொஞ்சம் இடையில பார்த்திங்கன்னா நான் வெற்றிலை தீபம் போடலை பாருங்கள். எனக்கு ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இப்போ வெற்றிலை தீபம் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் பஜனை பாட ஆரம்பிச்சிருக்கீங்க? கோவில்லையும் பாடலாம், வீட்லேயும் பாடலாம். ஆனால் கோவிலில் போய் பாடுறதுல கலந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. முடியாதவங்க நம்ம வீட்லேயே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம். அதுவும் விசேஷமானது தான். இருந்தாலும் கோவிலில் போய் கலந்துக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் இந்த மாதம் முழுக்க கலந்துக்க முடியலன்னா கூட ஒரு 21 நாள் இல்லை 11 நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சு பஜனையில் கலந்துக்கோங்க. அதனுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால் நாளைக்கு யாரெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஹாப்பி கிறிஸ்மஸ்.